டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸை பார்க்கலாம். நம்ம ஓகேவா? ஏற்கனவே ப்ரீவியஸாக நேச்சுரல் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ்லாம் போட்டிருக்கிறேன். அதில் கொஞ்சம் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதில் அதிக லென்த்தியாக பண்ணாமல் இந்த ஷார்ட்டாக போகிறதுக்கு எல்லாமே அதை பார்க்கலாம். ஓகேவா? சன் ஆஃப் ஃபஸ்ட் n ஈவன் நம்பர்ஸுக்கு ஒரு செட் ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் n இன்ட்டு n + 1. இப்போ நமக்கு 6 ஈவன் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா, அப்போ n = 6ன்னு சொன்னாங்கன்னாக்கா, சம் என்ன வந்து நம்மளுக்கு 6 × 7 6 + 1 7 ஆகுது, 42 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். சப்போஸ் n = 10 அப்படின்னாக்கா, சம் = 10 × 11 which is equal to 110 அந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போது ஒன்றிலிருந்து ஃபஸ்ட்டு அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா இஸ் ஓகே. ஆனால் இன்பிட்வீன் இருக்கு அப்படின்னாக்கா 16லேருந்து இருக்குன்னும் போது நவ் த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது. நமக்கு என்ன செய்யணும், 16லேருந்து இருக்கக்கூடிய 5வது ஈவன் நம்பர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ 5வது ஈவன் நம்பர், முதலாவது ஈவன் நம்பர் 16னாக்கா 5வது ஈவன் நம்பர் வேணும்னாக்கா நமக்கு இது 5 4 2 அதோட ஆட் ஆகிடும். 4 2 எவ்வளோ 8. அப்போ எவ்வளோ ஆகுது 24. 16ஓட எழுதுனாக்கா. இப்போ நம்மளுடைய கான்செப்ட் பிரகாரம் சம் வேணும் அப்படின்னாக்கா சம்முக்கு நம்பரு L + F. மறுபடியும் ஒவ்வொரு முறையும் எழுதிட்டு இருக்கிறேன். இதை கரெக்டாக பிடிக்கலனாக்கா பிரயோஜனம் கிடையாது. எத்தனை நம்பர் n, எத்தனை நம்பர் அப்படிங்கிறது தான். இந்த கேஸில் நம்மளுக்கு L வந்து எவ்வளோ 24, ஃபஸ்ட் நம்பர் எவ்வளோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னாக்கா 40. 40/2 எவ்வளோ ஆகுது 20. 20 எத்தனை நம்பரு 5 which is equal to 100. அவ்வளோவே தான். அவ்வளோ சிம்பிளாக போட்டுடலாம். இது எழுதுறதுக்காக சொல்கிறதுக்காக டைம் ஆகுது நமக்கு. 16லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய 5 ஆட் நம்பருடைய டோட்டல் இப்போ நம்ம 100ன்னு போட்டுக்கிறோம். ஒரு வெரிஃபிகேஷனுக்காக வேண்டி, ஏன்னா நார்மல் இடத்துலேருந்து கொஞ்சம் வெரிஃபிகேட் பண்ணி போகிறதுனால ஒரு வெரிஃபிகேஷனுக்காக வேண்டி 16, 18, 20, 22, 24, 1 2 3 4 5 ஆட் நம்பர் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதுங்களை நம்ம ஆட் பண்ணோம்னாக்கா 4 2 6, 6 8 14, 14 6 20, மீதி 2 இருக்குது, 4 6 8 9 10. 100 வந்துச்சு பாருங்களேன். எவ்வளோ சிம்பிளாக அமைஞ்சு போயிடுச்சு பாருங்களேன். இப்போ நான் இதுவே வந்து ஒரு 6 எத்தனை ஆட் நம்பர் சொல்கிறேன், n-க்கு வந்து 6 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஈவன் நம்பரை வந்து நான் ஒரு 20ன்னு சொல்கிறேன். இவ்வளோவே தான் கொஸ்டினில் கொடுப்பாங்க. இது வந்து கொஸ்டினில் கொடுப்பாங்க. இப்போ இங்கே 5 6 இருக்கிறதுனால 5 2s are 10 இதோட ஆட் பண்ணணும். 10 இதோட ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது 50 ஆகுது. அதை 2ஆல் டிவைட் பண்ணணும் 25. அந்த 25 எதாவது டிவைட் பண்ணோம் 6ஆல் 150. பார்த்த உடனே செய்துக்கலாம். ஓகேவா? அதனால தான் வந்து இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரிகிறதுக்காக வேண்டி இன்னும் ஒரு முறை இதை போட்டு காட்டிடுறேன். ஃபஸ்ட் நம்பர் எது நம்ம வந்து லாஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 2 2 ஆட் ஆகிட்டு 2 10 ஆகி 30 ஆகுது பாருங்க. இப்போ லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சு ஃபஸ்ட் நம்பர் கிடச்சி இந்த ஃபார்முலா பிரகாரம் நமக்கு சம் இஸ் ஈக்குவல் டு 30 ப்ளஸ் 20/2 இன்ட்டு எத்தனை நம்பரு 6 இஸ் ஈக்குவல் டு 50/2 இன்ட்டு 6. இப்போ எவ்வளோ ஆகுது 2 3s are இல்லை 6 25. இப்போ இது 2ஆல் கேன்சல் பண்ணிட்டு 150 அப்படின்னு போட்டுடலாம். இன்னொரு ப்ராப்ளம் போடலாம். சப்போஸ் n இஸ் ஈக்குவல் டு 8. ஃபர்ஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் 14ன்னு சொல்லலாம். எதுனாலும் சொல்லிக்கலாம் நாம. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் 14 போது 7 2s are 14, 28 இதோட ஆட் ஆகும். 2 ஏன்னா 7 வந்து 1 7 8ல் 1 போனால் 2 7 முறை 2 2 2 2 ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இது லாஸ்ட் நம்பர் வரத்துக்கு. அப்போ லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு 28. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 14. அப்போ 32. அப்போ சிம்பிளாக 32/2 இன்ட்டு 8 இவ்வளோவாவது நாம் செய்து போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 16s ஆகுது. மறுபடியும் இந்த 8ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 128. ஸோ ரொம்ப சிம்பிளாக நாம் போட்டு இந்த ப்ராப்ளத்தை போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இதே கான்செப்ட் பிரகாரம் நமக்கு 80 சம் கொடுத்துட்டு லீஸ்ட் நம்பரை கேட்குறாங்க. அப்படின்னும் போது நம்ம என்ன செய்யறோம், இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் இதே கான்செப்ட் தான். இப்போ n இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்குறாங்க. f இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது நமக்கு x தெரியல.
அப்போ நமக்கு லாஸ்ட் நம்பர் என்ன ஆகுதுனாக்கா 5னாக்கா 4 8 ஆட் ஆகுதோட, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 8. இப்போ இந்த கான்செப்ட் பிரகாரம் லாஸ்ட் ப்ளஸ் ஃபஸ்ட்டு, இந்த எக்ஸ் ப்ளஸ் 8ஓட இந்த எக்ஸ் ஆட் ஆகினாக்கா 2x ப்ளஸ் 8 ஆகுது பாருங்கள். சம் இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 8 பை 2 இன்ட்டு எத்தனை நம்பரு 5 இஸ் ஈக்குவல் டு 80ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இதை அப்படியே 5 16 முறை கேன்சல் பண்ணிட்டோம்னாக்கா இது ரெண்டு இதோட கிராஸ் மல்டிப்ளை ஆகி 2x ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 2 16 32. இப்போ எக்ஸ் வேணும் நமக்கு, இதனால் இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிட்டு 2x இஸ் ஈக்குவல் டு இம்ப்ளைஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 32ல் 8 மைனஸ் ஆகிடுச்சுனாக்கா 24. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 ரெண்டாவது டிவைட் பண்ணால் 12. அப்போ நமக்கு ஸ்மாலஸ்ட் லீஸ்ட் நம்பர் எவ்வளோ கிடச்சிருக்குது? லீஸ்ட் நம்பர், லீஸ்ட் ஈவன் நம்பர், நமக்கு லீஸ்ட் ஈவன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 12. இந்த கேள்விக்கு இவ்வளோ தான் ஆன்சரு. நம்ம புரியறதுக்காக வேண்டி இன்னும் கொஞ்சம் ஒருவேளை லார்ஜஸ்ட் கேட்டாங்கன்னாக்கா லார்ஜஸ்ட் ஈவன் நம்பர் இந்த கேஸில் எவ்வளோது? 18ஓட எத்தனை ஆட் பண்ணால் 8 ஆட் பண்ணோம் இஸ் ஈக்குவல் டு 20. நமக்கு இன்னொரு முறை ஒரு சின்ன வெரிஃபிகேஷனுக்காக வேண்டி எல்லா நம்பரும் வேணும்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம 12 14 16 18 20 5ஐயும் ஆட் பண்ணிடணும். சரி, நம்ம இவ்வளோ தூரம் போட்டுட்டதுனால இந்த ஆட் பண்ணோம்னாக்கா நமக்கு இந்த ஆன்சர் வருதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? 8 6 14 4 18 2 20 ஆட் பண்ணோம்னாக்கா சம், என்னோட சம் எவ்வளோ ஆகுது? இப்போ 20 வந்து 2 கேரி பண்ணுறேன், 4 1 5 1 6 1 7 1 8 பாருங்கள் 80 வந்துடுச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ திஸ் வெரி வெரி சிம்பிள் மெத்தேடு. 2-3 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா நாம் நிறைய இப்போ இந்த ப்ராப்ளம் போடும்போது எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 8 வரைக்கும் போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு 80 போடணும். இதே மாதிரி 5x வரும். அப்போ 2 4 6 8 அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பக்கம் 80ஆல் போய் மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம 5ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி வருவாங்க. இது மாதிரி போட்டுக்கலாம். பட் திஸ் இஸ் ஜஸ்ட் மைண்டில் ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதோட இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மல்டிபிள்ஸ் போடலாம். மல்டிபிள்ஸ் இது அடிக்கடி கேட்குறாங்க. 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 8 மல்டிபிள்ஸ் ஆஃப் 8. இப்போ இதுங்க எல்லாமே வந்து அப்படியே ஆவரேஜுக்கு யூஸ் ஆகும். அதனால் இதுங்களை பார்த்துட்டிங்கன்னா ஆவரேஜ் ப்ராப்ளம் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கன்சிக்யூட்டிவ் நம்பருடைய ஆவரேஜ் 5 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸுடைய ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருப்பாங்க. ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னாங்க, அதை ஃபைண்ட் தி லாஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அதனால் இந்த மெத்தடு அந்த இடத்துல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரெக்டாக இந்த மாதிரி ஃபார்முலா கேட்கலனா கூட அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.